ஹே காய்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ நான் ரீசெண்டாக ஷேர்ஷேட்டில் ஒரு ஜாப் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். ஸோ 18th அன்னைக்கு, டிசம்பர் 18th அன்னைக்கு. அண்ட் டிசம்பர் 19th அன்னைக்கு எனக்கு ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு பேசிக் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுறோம், லைக் பார்த்துட்டு கால் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து மேனேஜர் ரவுண்ட் தான். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு இன்டர்வியூ ரவுண்டுக்கு அப்புறம் வித்தின் அ டேயில் வந்து லைக் செலக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கான ஃபர்தராக டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அது எல்லாமே முடிஞ்சுது. இப்போ ஜாப் ஆஃபருமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் அசோசியேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாலுமே நமக்கு இன்டர்ன் வந்து எம்ப்ளாயபிலிட்டிக்கு வந்து கன்வெர்ட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஷேர்ஷேட்டில் வந்து எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து புதுசாக இருக்கும். ஸோ அதனால் இங்கேயும் இன்டர்னில் இருந்து தான் நமக்கு பிஸ்னஸ் அசோசியேட்டாக வந்து எம்ப்ளாயபிலிட்டி கன்வெர்ட் பண்ணுவாங்க.